ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ளீட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சொரக்காய் சாம்பாரும் அப்புறமா வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது ரெண்டு தான் நான் அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நான் செவ்வாய்க்கிழமை ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வர ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விலாக் மாதிரி நான் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மூடு வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு. வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. சரி, ஓகே, மத்தியானம் லஞ்ச் ரொட்டீனாவது நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, சாப்பாடு பண்ணுறதுக்கு தேவையான அரிசி, சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன். அடுத்ததாக வந்து காயெல்லாம் கட் பண்ண போகிறேன். சொரக்காய் சாம்பார் அப்படிங்கிறதுனால காய் கட் பண்ணுற வேலை ரொம்ப இருக்காது. வெங்காயம், தக்காளி, சொரக்காய் கட் பண்ணோம். அப்புறம் நான் வந்து மீல் மேக்கரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே காய் கட் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். சொரக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து டெய்லி சொரக்காய் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லை வந்து சொரக்காய் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். என் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் சொரக்காய் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணுவேன். நம்மளோட சேனல்லையும் சொரக்காய் வச்சு சொரக்காய் குருமா, சொரக்காய் சூப்னு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஊற வச்ச அரை கப் துவரம் பருப்பு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தண்ணியும் ஊற்றி வேக வச்சுட்டேன். இதை வேக வைக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கர் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா மீல் மேக்கரெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நீங்கள் கையால் பிழியலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா வந்து அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, இல்லைனா வந்து சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முட்டை இல்லைனா வந்து கூட ஒரு முட்டை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஸோ இப்போ இது வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சாம்பாருக்கு வந்து புளி தேவை. அதனால் வந்து இந்த ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சமாக புளி எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நான் இந்த காய் எல்லாத்தையும் தாளிக்க போகிறேன். அதுக்காக கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவை போட்டிருக்கேன். சொரக்காவை போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சொரக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன்.
சாம்பார் மசாலா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த துவரம் பருப்பை வந்து ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. பருப்பை ஊற்றிட்டு அந்த குக்கரை லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த புளியை கரைச்சிட்டு தண்ணியை ஊற்றணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம். சொரக்காய் சாம்பாருக்கு எப்போவுமே புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து சப்புன்னு இருக்கும் சாம்பார். அதனால் வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து சொரக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து நம்ம மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான சொரக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்குது. நல்லா உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கேன். மொத்தமாக நம்ம ஊற வச்ச மொத்த மீல் மேக்கரையுமே வந்து இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இது மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாக வரது வர விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் வந்து இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை நான் வந்து இன்னொரு கடாயில் ஊற்றிட்டேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ண வெங்காயம், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க போதும். போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள்லாம் சேர்க்க வேண்டாம், இந்த மசாலா மட்டுமே போதும். இப்போ வந்து லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாலாம் கருகாமல் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு லைட்டாக வந்து தட்டி மட்டும் போட்டுக்கலாம். அரைச்சி போடணும்னு இல்லை, லைட்டாக தட்டி மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் வந்து போட்டுடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான்வெஜ் ரெசிபி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மீல் மேக்கரோட முட்டையெல்லாம் சேர்த்து ஊற வச்சு பண்ணியிருக்கிறதுனால ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மீல் மேக்கர் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், இல்லைனா ஒரு ட்ரையான ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு கடைசியாக மல்லித்தழை தூவிட்டு இதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது சொரக்காய் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்மளோட லஞ்சை முடிச்சாச்சு. அதே மாதிரி கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சொரக்காய் சாம்பார் அப்புறமா வந்து மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அதனால் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.